எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரவன் முந்தையும் கருணை உள்ள சரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலை நின்று பரிவோடு வந்து அல்சையும் மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்று 15/4/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிய நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. இன்று சூலம். கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போகலாம். திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:33 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் பிராமியம் நாம யோகம் காலை 11:35 வரை, பின்பு ஐந்திரியம். கரணம் கரிசை கரணம் காலை 9:25 வரை, பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் ஆயுள்ய நட்சத்திரம் மதியம் 1:33 வரை, பின்பு மகம் நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடகராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறோம். கடகராசியோட அதிபதி சந்திர பகவான் தான். ஓகேங்களா? இந்த சந்திர பகவான் வந்து வருட பிறப்புங்கும் போது 8ஆம் இடத்துல வந்து பயணம் செய்வார். குருவோட நட்சத்திரத்துல வந்து பயணம் செய்கிறார். இந்த குருங்கிறது வந்து கடகராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். அப்போ இவங்க கடகராசி நேயர்கள் வந்து இந்த தமிழ் வருடம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு சந்திக்கக்கூடியது. அவச்சொல், அவப்பெயர், அவமானத்தை எல்லாம் வரக்கூடியது 6ஆம் இடம். 6ஆம் இடம் வேலையும் குறிக்கும். அடுத்தது 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீண்ட தூர பயணம் குறிக்கக்கூடியது, பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 2 ஆதிபத்தியம் வரும்போது எதுதான் செயல்படும்? 6ஆம் இடமா 9ஆம் இடமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட அதிபதி அப்படின்னு நம்ம பார்க்கணும். குரு பகவான் அவர் வந்து எங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாரு? மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கடகராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது தனுசு, அது ஆண் வீடு தான். ஓகேங்களா? இந்த புதன் பகவான் சந்திர பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த கடகராசிக்கு 6ஆம் இடமா தான் அவர் வந்து செயல்படுவார். அப்ப 6ஆம் இடம்ங்கிறது கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதிரி நெகட்டிவான அமைப்பு தான் இருக்கு. நம்ம வந்து நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிறதே அதுலேருந்து நம்ம விலகி வர்றதுக்காண்டி தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ இந்த கடகராசி நண்பர்கள் இந்த வருடம் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் நல்லா பழகி இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாத விஷயங்களுக்கு கோவப்பட்டு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடகராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டிலனா அவங்க எதுவும் கோவப்பட்டாலும் நீங்கள் அமைதியாக போயிட்டீங்கன்னாவே இந்த வம்பு வழக்குலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அமைப்பு இல்லை. கண்டிப்பாக ஸ்கூலை மாற்றுவீங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? இதில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை வந்து எடுத்த மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லி திருப்பியும் வந்து மார்க்குக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரீசெக்கிங்க்கு வந்து அனுப்புவாங்க மார்க் சம்மந்தமாக. அதே மாதிரி டிகிரி படிக்கிறவங்களுக்கு ஒரு தடை வந்து உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். போட்டி தேர்வில் எழுதுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு.
இப்ப அடுத்தது 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிறது 2ஆம் இடம். ஓகேங்களா? கடகராசிக்கு 2ஆம் இடம்ங்கிறது சிம்மம். அவர் வந்து உச்ச நிலையில வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா வருட பிறப்புனாவே சூரியன் அங்க உச்சமாகறதான். ஓகேங்களா? அது கடகராசிக்கு 10ஆம் இடமாக இருக்கு. ஓகேங்களா? அப்ப நிச்சயமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஆனா 2ஆம் இடத்துல ஆல்ரெடி 1 வருஷமா கேது பகவான் இருக்கிறனால, இந்த வருமானத்துல தடை, குடும்பத்துல வந்து சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் சரியில்லாத நெகட்டிவா தான் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். குடும்பத்தாருடன் கருத்து வேறுபாடு வருது, விரக்தி மனப்பான்மை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த கேது பெயர்ச்சிக்கு அப்புறம், ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் கடகராசிக்கு ஓரளவு நல்லா இருக்கும். குரு பெயர்ச்சி, குருவும் 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஜென்ம குருவாக வருவார்கள். அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்து கடகராசிக்கு நிச்சயமாக இருக்கும். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? இந்த கடகராசிக்கு 3ஆம் அதிபதிங்கிறது புதன். அவர் நீசமாக இருக்கிறார் வருட பிறப்பும் போது. அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கன்னி வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது 7ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தம்பி இருந்தா அவர் மனைவி மீது ரொம்ப பாசமாக இருப்பார். உங்க தங்கச்சி இருந்தா அவங்க கணவர் மீது அதிகப்படியான பாசங்கள் வந்து இருப்பாங்க. இது 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கும். அப்ப இந்த 2 பேரும் அவங்க தந்தை மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. தந்தைக்கு வேண்டிய அனைத்து விதமான நன்மையும் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த 9ஆம் இடம்ங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியது. அப்ப நிச்சயமாக உங்க கூட பிறந்த தம்பி, தங்கச்சி அல்லது மாமனார் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல. அதே மாதிரி சின்னதா உடல்ல வந்து காயங்கள் வந்துட்டு போகும். ஓகேங்களா? அலைச்சல் அதிகமாக இருக்கும். அடுத்தது 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். கடகராசிக்கு 4ஆம் இடம்ங்கிறது துலாம் வரும். ஓகேங்களா? அதன் அதிபதி வந்து சுக்கிரன் மேச ராசியில பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார் இந்த வருடத்துல. ஓகேங்களா? அப்ப தாய்க்கு இயற்கையாவே இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைச்சிரும். புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பும் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேத்துக்கு வந்து பேச்சுல வந்து கொஞ்சம் கோபங்கள் வரும் அல்லது பிடிவாத குணமும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட தாய்க்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகும். ஓகேங்களா? அல்லது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் அம்மாவுக்கு வந்து ஏற்படும். அதே மாதிரி வீடு, வாசல், சொத்து சுகம் வாங்கலாம் அம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்க தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா கேது பகவான் பார்வை வந்து உள்ளது உங்களுக்கு 4ஆம் இடத்துல. அப்ப நிச்சயமாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தடை ஏற்படும். அதனால தவிர்ப்பது நல்லது. ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் இந்த ஆண்டு டிசம்பர் மாசம் வரைக்கும் கடகராசியில பிறந்தவங்க புதிய வண்டி வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. அதன் அதிபதி செவ்வாய் விருச்சிகமாக வரும். அந்த அதிபதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருட பிறப்புங்கும் போது உங்களுக்கு வந்து சனி பகவான் சாரத்துல வந்து பயணம் செய்கிறார். 8ஆம் இடத்துல தான் பயணம் செய்வார். 8ஆம் அதிபதியோட சாரத்துல பயணம் செய்வார். ஓகேங்களா? 9ல வந்து இருக்கிறாங்க. அப்போ உங்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அமைப்பு, அதாவது அரசியல் சம்பந்தப்பட்டதுல ஈடுபாடு, கலைத்துறை சம்பந்தப்பட்டது, சினிமா, பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிகமாக நாட்டம் இருக்கும். இப்ப தேர்தல் வேற வருதா? அப்ப கண்டிப்பா கடகராசியில பிறந்தவங்களோட குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வேலையாக அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஆனா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொடுக்கும். அல்லது வந்து தொழில்ல வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். இப்போ கடகராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் தாமதம் தான். ஓகேங்களா? அடுத்த ஆண்டு நிச்சயமாக உண்டு. இப்ப அரசியல்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து குழந்தையை குறிக்கக்கூடியது, குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது, அரசியலை குறிக்கக்கூடியது, சினிமா கலைத்துறையை வந்து குறிக்கக்கூடியது. இந்த அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறார். வருஷ பிறப்புல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி அரசியல்ல இருக்கவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இந்த 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானம் தான். ஆனா அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரியும் 7, 8 கூடிய சாரம். சனி பகவானோட சாரத்துல வந்து பயணம் செய்கிறார். அப்ப நிச்சயமாக அவச்சொல், அவப்பெயர், அவமானத்தை வந்து சந்திப்பாங்க. தன் பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு, அரசியல்ல இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிற மாதிரி அமைப்பு தான் இந்த தமிழ் வருடம். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம கடகராசிக்கு தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை வந்து மணிக்கட்டுல எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கை, திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, நல்ல வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு போக வேண்டுமா, இடம் வாங்குறது, இடம் விற்கிறது, வாகனம் வாங்குறது, நகை வாங்குறது, இந்த மாதிரி A to Z எதா இருந்தாலும்
மனதில் நினச்சிட்டு எழுதுங்க. தொடர்ந்து 100 நாளைக்கு ஒரே எண்ணமாக தான் இருக்கணும். இப்போ திருமணம் நடக்கணும்னா என்னோட குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது மனசில் மட்டும்தான் இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு இதை நினைப்பீங்க. திருப்பி அடுத்த நாள் வந்து கடன்காரன் வரான்னு கடன் அடையணும் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு செயல் அந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் அதுதான் நினைக்கணும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 73. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 74. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 80. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 10. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 14. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 42. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 45. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. இது அனைத்தும் காமனான ராஜநிலையோட ராசி பலன்கள். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய எண் செல்போன் எண் அதிர்ஷ்டமானதா, பாஸ்வேர்டு அதிர்ஷ்டமானதா? ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பணம் தங்கலைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு நல்ல நம்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வருமானம் பெருகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.